அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மச்சிடுவேன். பாப்பாவுக்கு பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 28 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஜூலை 31 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்த்டே. என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே நான் இன்னும் கிஃப்ட் வீடியோ வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இதுக்கு அடுத்தும் இன்னும் ஒரு 2 கிஃப்ட் இருக்குது. அதை வந்து நான் வேறு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் அப்புறமா இமாஜின் என் தம்பி ஒய்ஃபு கொடுத்த கிஃப்ட் இருக்கு. அது வந்து இப்போ காட்ட போகிறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். பபுளும் வந்து குத்தாப்பா, செல்ல குட்டி. அவரும் ஷாப்பிங் போயிருக்காரு. பாருங்க, கேக், சன்ஃபிஷ்ல கேக், அதுக்கு அடுத்தது முறுக்கு, அப்புறமா ஜிம் ஜாமா, அது பிஸ்கெட், அதுக்கு அடுத்தது இந்த மிட்டாய். இது என்ன, இது பீனட் மிட்டாய் தான் இப்படி இருக்கும். கடலை மிட்டாய், இது ஒரு கடலை மிட்டாய். எல்லாமே சாங்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கு. இனிப்பு பைத்தியம். நான் காரம் சாப்பிடுறேன். நல்லா இருக்குமா உங்களுக்கு? ஆமாம், இது எனக்கு, இதுவும் கொஞ்சம் எனக்கு. நான் இதில் வந்து இங்கே ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கடிச்சு சாப்பிடுவேன். அதுக்கு அடுத்தது இது என்னது, கேக்கா? திரும்பியும் கேக்கு மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் வாங்கி கொடுத்தாங்க மேடம்க்கு பிறந்த நாளுக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் கேக் வெட்டுறவங்களாம் திட்டுன்னு கிடக்க உட்காந்துக்கிட்டு. அதுக்கு என்னன்னா, இது வந்து நீங்க வந்து கேக் வெட்டுறது பிடிக்காது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது சரியான சுயநலவாதி. என்ன தெரியுமா, கேக் வெட்டினா எல்லாரும் கொடுக்கணும். இது ஸ்நாக்ஸ் வாங்கி அதை மட்டும் தின்னுடலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட பிடிக்காது. இது இருக்கட்டா, இப்ப கேக்கு பதிலாக எனக்கு இது வாங்கி கொடுக்கணும்னு வாங்கிக்கிறேன் நைஸா. ஏன் சொல்ல, கேக் வேணா எல்லாரும் கொடுக்கணும், ஒரு வாய் ஊட்டணும். இதுனா நீயே சாப்பிட்டுக்கலாம். அது இவனுக்கு நல்லாவே தெரியும். நான் சாமிகிட்ட அடிக்கடி கேட்குற டைலாக், எனக்கு பண்ட வேணும், எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கித்தாங்கன்னு வாரம் கண்டிப்பா வாங்கி. வீட்டுல கரண்ட் இல்லைங்க, அதனாலதான் இப்படி இருக்கு வீடியோ. கோச்சிக்காதீங்க. தேங்க்யூ சோ மச் ஜோசப். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ கேபிமா. ட்ரெஸ் பாருங்க, ஜிகி ஜிகி மின்னுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை மிட்டாய், முறுக்கு, அப்புறமா கேக்கு, அப்புறமா அந்த லேஸில் வந்து ஒரு சிப்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது, இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாப்பிட்டு காலியாக ஆக்கிட்டேன் நான். அம்மா ஹேமாமா வந்தாங்களே கோயில்பட்டி ஸ்நாக்ஸில் இருந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அச்சு முறுக்கு. எப்போ எனக்கு அச்சு முறுக்கு நான் ரொம்ப பைத்தியம். நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் நான். ஸ்நாக்ஸ் பைத்தியம். இங்கே பாருங்க முறுக்கு. நான் இதில் நிறைய வாட்டி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் வாங்கினதே கிடையாது கோவில்பட்டி ஸ்நாக்ஸ். சாம் மட்டும் என்னமோ ஒன்று வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவா பாருங்களேன். அம்மா எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. என்கிட்ட வந்தோடனே கொடுத்தாங்க. அம்மாவுக்கு தெரியும் நாங்கள் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் கோவான்னு நினைக்கிறேன் இது. தேங்க்யூம்மா. சாம்க்கு ஒரு 10 நாளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்குற வேலை இல்லை. ஆமாம், ஒரு மாதம் ஆஃப். ஓகே. ஹேமாமா வந்து பார்த்திங்கன்னா கேபி பர்த்டேக்கு வரும்போது எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. இந்த தேங்காய் பருப்பியாக தெரில, தேங்காய் ஸ்வீட் இருக்குது பார்த்திங்களா, அதில் பால்கோவா மிஸ் பண்ணி இருந்துச்சு. அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய கணவர், அவர் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு சாம்க்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அச்சு முறுக்கு, அப்புறமா தட்டை, பட்டர் முறுக்கு எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச்மா. எனக்கு பிடிச்சது ஸ்நாக்ஸ். குட்டி செல்லம் வந்துச்சுல, அந்த குட்டி செல்லம் இதை எடுத்து கொடுத்தான். அக்கா வந்து பாருங்க, அக்கா ஹேண்ட் ரைட்டிங் எப்பவுமே ரொம்ப அழகா இருக்கும். ஏற்கனவே அக்கா வந்து எனக்கு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவே நான் வந்து
லேமினேஷன் பண்ணி தொங்க விடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதையும் சேர்த்து நான் லேமினேஷன் பண்ணி தொங்க விடுவேன். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதான் வர்ற வீடியோவில் எதுலையாவது காட்டுறேன், ஓகேவா? ஏன்னா அடுத்த வீடியோன்னு சொல்லும்போது இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறமா தான் நிறைய vlog எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு நாளைக்கு போடும்போது காட்டுறேன், ஓகேவா? சூப்பராக இருக்குல்லங்க, இது பாருங்களேன், நல்லா இருக்கு. இந்த ஸ்டிக்கரிங்க அப்படியே இந்த இங்கிலீஷ்காரங்க ரேட்டில் எல்லாம் இருக்குது, அது மாதிரி இருக்கு. சரி, ட்ரெஸ்ஸை கண்டினியூ பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, க்ளோரி டியர், ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் இயர். இதுதான் எனக்கு படிக்க தெரியும். ஹேர் ஹெட்டா, இது என்ன சொல்லுவாங்க? இங்க பாருங்க, எங்கள் சிஸ்டர் கிட்ட கொண்டு போயிட்டு, சிஸ்டர் இல்லைல்ல, நான் என்ன பண்ண போறேன்னா பெரிய ஃப்ராக் தச்சுக்க போறேன். பெரிய ஃப்ராக்னா யாருக்கு? எனக்கு தான். ஆமாக்கா, இதெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே தச்சு நானே போட்டுப்பேன். தெரியுமா, துணியெல்லாம் காலியாக ஆயிடுச்சு என்கிட்ட. டெய்லரிங் கிளாஸ் போகிறதுக்கு துணி இல்லை என்கிட்ட. ஏஸ் போங்க, அக்கா கேட்டாங்க என்கிட்ட. அப்படியா? அக்கா கேட்டாங்களே, அக்கா என்ன காமிக்கிறமாச்சு கேட்டாங்களே, என்ன சொல்லுங்க. அதான் எது பேர் சொன்னாங்க, அது பேர் என்னது? ஃபேப்ரிக். ஃபேப்ரிக்னாங்க. ஃபேப்ரிக்னா அப்ப நான் சொன்னேன் துணி அப்படின்னு. நான் ஃபேப்ரிக்னா ஏதோ மிட்டாய் போலதுன்னு நினைச்சேன். அக்கா கேட்டாங்க, இவருக்கு என்னன்னே தெரியல, திருத்துறன்னு. ஹலோ, ஃபேப்ரிக்னா சாக்லேட் ஏதோ போலக்குது, உருண்டையா இருக்கும்ல, மேல வந்து கோல்டன் கலர்ல, அது இந்த பாக்ஸ்ல வரும்ல, இதுதான் ஃபேப்ரிக் போலக்குதுன்னு நினைச்சு. அது சாப்பிடாது எப்படியா? ஆனா நான் தான் பிடிக்கான்னு சொல்லிட்டேன், நம்ம சாப்பிட்டுலான்னு பார்த்தேன். ஆனா வந்தது என்னமோ ஃபேப்ரிக், வேற ஃபேப்ரிக். நான் நினைச்சிட்டேன் சரி துணி போல, அக்கா துணி தான் என்னமோ சொல்லியிருக்காங்க போல. மொட்டையா கேட்டாரு. அதுக்கப்புறமா நேத்து தான் சொன்னாரு சாம் என்கிட்ட. அப்பதான் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அந்த துணி வாசனையே. ஓகே ஓகே, இதெல்லாம் என்னது? அதாவது எனக்கு ஒரு ஜவுளி கடையிலேருந்து எனக்கு ட்ரெஸ் வந்திருக்கேன். ஜவுளி கடையில இருந்தா? எல்லாருக்கும் ஜவுளி கடையில இருந்தா வரும், வேற எங்கேருந்து வரும்? காயலங்காயில இருந்தா ட்ரெஸ் வரும். அக்கா தேங்க்யூ ஸோ மச்க்கா. எனக்கு இந்த வாட்டி அப்பா குண்டானால எனக்கு எதுவுமே ட்ரெஸ்ஸே பத்தல. எல்லாருமே நீங்க ட்ரெஸ் அமைச்சு. ஏய் அழகா இருக்கா? இது என்னதுமா? குர்தாவா? குர்தா. குர்தாக்கு சுடிதாருக்கு என்ன டிஃபரெண்ட்? குர்தானா லெகின்ஸோட போட்டுக்கலாம், எந்த வேணும் பேண்ட்டும் போட்டுக்கலாம். சுடிதார்னா நம்ம மேட்சா போடணும், ஷால் எல்லாம் போடணும். இப்போ நீ போட்டு குர்தாவா சுடிதாரா? சுடிதார். நான் சொல்லிட்டேன் குர்தாங்க சுடிதார் டிஃப்ரெண்ட். நீ சைட்ல திரும்ப அங்க ஒரு வெட்டு வருதா, அந்த வெட்டு இன்னும் கீழே இருந்துச்சுன்னா சுடிதார், அந்த வெட்டு இன்னும் மேல தூக்கி இருக்கிறதுனால அது குர்தா. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். தெரியலையே அக்கா, இதை நான் சொல்ல, யாரோ ஒருத்தங்க எனக்கு லைவ்ல சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்கப்பா, கோட்ஸ். போட்ஸா? என்ன போட்ஸா? நீங்களே பச்சுக்கோங்க. வேர்ட்ஸா இது? இத போட்ஸ்னு சொல்லுவாங்களா? என்னப்பா இது விலை அதிகமா இருக்கு. தேங்க்யூக்கா. நான் எல்லாமே பிரைஸ் பார்த்துட்டு தான் ரொம்ப பயந்துரு. நான் 150 ரூபாய்க்கு அழுத்திட்டு வந்து பாத்தீங்களா அந்த கேஸ் 700 போட்டு. 700 குறைவு தானே? என்ன? ஆமாயா சொல்லுவீங்க. இல்ல அக்கா வந்து அவங்க பர்டிகுலர் விக்கிறாங்க. ஆமா அக்கா இன்னும் இல்ல இந்த ட்ரெஸ் நான் வந்து பாத்திருக்கேன். எங்க பார்த்தா? அக்கா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். நான் பாத்திருக்கேன். இந்த கலர்ல ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? காலேஜ் படிக்கும் போது தானே. இந்த கலர்ல ஒரு ட்ரெஸ், அதுக்கு பிங்க் கலர் ஷாலு, பிங்க் கலர் பேண்ட் வச்சிருந்தேன். பிங்க் கலர் டாப், இந்த கலர் பேண்ட் ஷால். ஆமா ஆமா பேண்ட், கரெக்ட். இந்த இது பேண்ட் ஷால் இந்த கலர்ல. அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா இது ரொம்ப அழகா இருக்குக்கா. நான் ஃபங்க்ஷன் போவால அப்ப போட்டுக்கிறேன். எந்த ஃபங்க்ஷன்மா? நிறைய ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு வந்து நான் இது போட்டுக்கிறேன்க்கா. செம்ம சூப்பரா இருக்கு. இப்பதாங்க இந்த ஆரி ஒர்க் அருமாலாம் தெரியுது. நம்ம வந்து சொல்லிடுறோம் ட்ரெஸ் எல்லாம் இது மாதிரி டிசைன் வச்சு கொஞ்சம் காசு அதிகமா இருக்குன்னா உடனே நான் சொல்றேன் என்ன இது இப்படி சிம்பிளா இருக்கு அதிகம்னா. ஆனா ஆரி ஒர்க் பண்றது அவ்வளவு கஷ்டங்க. இங்க பாருங்க எல்லாமே ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆரி ஒர்க் வேற லெவல். எனக்கு இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும்க்கா. ஜார்ஜெட்டா? ஆமா. எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன நீ இன்னும் பேர் சொல்ற? ஜார்ஜெட்ங்கற இன்னும் பேர் சொல்ற. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? அக்கா லைவ் போய் பாருங்க. அப்படியே உண்மையாவா? நிஜமா? அத பார்த்த கத்துக்கிட்ட. நான் கரெக்டா சொல்றேனா தெரியல. ஜார்ஜெட் தான். தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏதாவது வாயில வந்து வளட்டு இருக்காதே. ஜார்ஜெட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குதா? ஜார்ஜெட் தான். க்ளோரி கொஞ்சம் துணி எல்லாம் கொஞ்சம் முன்னேறிச்சு.
நிறைய விஷயங்கள் சொல்லுது, நிறைய ஷேர் பண்ணுது, என்னமோ சொல்லுது, ஒன்றும் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட்லாம் 2 வார்த்தை தான் சொல்லும், பேண்ட்டு டாப்பு, அந்த பேண்ட் எடுத்து இந்த டாப்பு போடு முடிஞ்சிச்சு. இது என்னமோ சொல்லுது. அக்கா இதுல பேண்ட் ஷாலோட அமைச்சிருக்காங்க. இல்ல இதுக்குள்ள ஒரு குர்தா இருக்கு. ஏமா இருமா, ஏமா நீ வேற பதற, பயமாகுது எனக்கு. எனக்கு ரொம்ப இது ரொம்ப நாள் வாங்கணும் ஆசைக்கா எனக்கு இந்த கோட்டு. இது கோட்டா? ஆமா. ஓ, இத போட்டு இது மேல கோட் போடுங்க. ஓ இல்ல சாரி. ஆமாமா, இது போட்டு இதுக்கு மேல அது போடணும். ஆமா அக்கா, இவ்வளவு அழகா இருக்குல்ல. நல்லா இருக்கு. இதெல்லாம் இது எல்லாமே பார்ட்டி வேர். பார்ட்டியா? யாரோட பார்ட்டி? பார்ட்டி வேர். பார்ட்டியா? ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. இது போட்டுட்டு நம்ம மேல கூட வேற Dress கூட போட்டுக்கலாம். இந்த ஒயிட் கலர் Dress போடுறதுக்கு எதுக்கு அந்த Dress? எல்லாமே போடலாம் பாப்பா, மல்டி பர்பஸ். மல்டி பர்பஸா? இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அக்கா இதெல்லாம் நான் வந்து ஃபங்க்ஷன் போவல. பேசாம ஒண்ணு பண்றியா, நீ தஞ்சாவூர் கரையும் போயிட்டு அக்கா கடையில போயிட்டு ஒரு Dress போட்டு ரிவ்யூ பண்ணு. நல்லா ரிவ்யூ பண்றியா? நீங்க தெரியல, நீங்க போய் லைவ் பாருங்க. எல்லாமே நானு உன்னை இன்னும் குழந்தை பாருங்க. வீநெக் இது எட்ஜ்ல வந்து நல்ல ஒரு காட்டன் தான் நினைக்கிறேன். இது வந்து என்ன மெட்டீரியல் சொல்லுவாங்க, ஜார்ஜெட் தான். இதுவும் ஜார்ஜெட்டா? நான் சர்ச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் போடுவேன் புது Dress. சர்ச்சுக்கு போடும்போது உங்களுக்கு நான் எல்லாருக்கும் காட்டுறேன். ஓகேவா? ஓகே மேடம். ஓகே மேடம், பை. தேங்க் யூ so much கா. தேங்க் யூ. இந்த வீடியோ எப்பவுமே போட்டுருக்கேங்க. தேங்க் யூ கா. இந்த ஹேர் கிளிப் எல்லாம் நான் அக்காட்ட தான் வாங்கினேன். இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களே, இது வந்து என் மனசார நான் சொல்லணும்னு சொல்கிறேன். அக்கா கிட்ட போயிட்டு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, அவ்வளோ தரமாக இருக்கும். இது வந்து சில பேர் நினச்சிப்பாங்க அக்கா வந்து கிஃப்ட் அமிச்சனால க்ளோரி இப்படி சொல்லுதுன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. என் மனசு என்னன்னு சொல்லுவாங்க, பியூர் ஹார்ட்ல இருந்து சொல்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு போனேன், எங்கள் கிளாஸில் எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கேட்டாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் சேம் ஆட் பண்ண சொல்கிறேன். நானே எல்லாம் ஆட் பண்ணுறேன். நான் வாங்கி அக்காண்ட அப்போ வந்து வாங்கினேன் ஒரு 3 டாப். அதை நான் போட்டு போகும்போதெல்லாம் எல்லாருமே என்னை கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்க க்ளோரி, நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. அது மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. இன்னும் வர எனக்கிட்ட நல்லாவே உழைக்குது அந்த ட்ரெஸ்ஸு. 1 இயர் ஆயிடுச்சுலாங்க அது வாங்கி. 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ கூட அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அழகு போட்டிக் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் வாங்குங்க. இந்த நெக்கு இருக்குல்ல, இந்த நெக்குக்கு வச்சு ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணி ஒரு ட்ரெஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் 765க்கு தான் கொடுக்குறாங்க அக்கா. அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன் வாங்கணுன்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ் எல்லாமே. நிறைய குர்த்தா எல்லாமே போடுவாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான். என்ன சொல்கிறது, ரொம்ப லோ ப்ரைஸில் தராங்க. அதுதான் ஒரு விஷயம். எப்பவுமே சாம் சொல்லுவார், உங்ககிட்ட என்ன கிடைக்குது, அப்படிதான் நான் கேண்டில் பிஸ்னஸ் பண்ணுறனால சொல்லுவார். அந்த இதை நான் அக்கா கிட்ட பார்ப்பேன். அவங்க வந்து அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். அக்காவே சொல்லுவாங்க, இதை நீங்கள் ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணிக்கலாம் டிஎஸ், அங்கே கம்மியாக இருக்கவே இருக்காது, நம்மக்கிட்ட தான் கம்மியாக இருக்குது. இந்த பிக்சரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்படியே அமேசானில் எங்கே வேணாலும் ஆன்லைனில் இந்த பிக்சர்ஸை சர்ச் பண்ணிப்பாங்களா, ரேட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதே மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்குறோன்னு அக்கா வந்து சொல்லுவாங்க இந்த வார்த்தையை அடிக்கடி. கரெக்டாக 1 மணிக்கு லைவ் வருவாங்க அழகு போட்டிக் சேனலில். 1 மணிக்கு லைவ் வருவாங்க. யூடியூப்லேயும் மதியம் 1 மணிக்கு லைவில் வருவாங்க. நான் கிளாஸுக்கு போகிறனால என்னால் அந்த லைவில் வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது. லைக் போடணும்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில், லைவ்லேயே லைக்கு சொல்லுவாங்க அக்கா. அது லைக்கு எங்கே இருக்குன்னு தேடி தேடி பார்ப்பேன். அந்த லைக் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஹார்ட் மட்டும் பறக்க விட்டுட்டே இருப்பேன் நான் இருந்தால். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். அவ்வளோ தெளிவாக அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவாங்க பொறுமையாக. அதிலே நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. நான் லிங்க் கொடுக்க, நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்ட்டி வேர்லேருந்து சாதாரணமாக ஆஃபீஸுக்கு, அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே கலந்து அக்கா வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வாங்கணும்னு நினச்சேன், சொன்ன பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து இல்லை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்க்கா, லவ் யூக்கா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூக்கா. மாமாவுக்கு தேங்க்யூ சொன்னதுன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக நாங்கள் தஞ்சாவூர் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ. எங்க
தேங்க்யூ சொல்லுங்க என் அக்காக்கு. தேங்க்யூக்கா. ஆனா பரவாயில்ல, சர்ப்ரைஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு சார். ட்ரைனிங் போலல. ட்ரைனிங்ல இல்ல, நான் சொல்றேன் நீ கேக்க. நான் மட்டும் தனியா பேசிக்கிறேன், நீ மட்டும் எதுவும் பண்ணுகிறேன். சரி மாமாக்கு பாய் சொல்லுங்க. மாமா காக்காக்கு பாய். தேங்க்யூக்கா, லவ் யூக்கா. எனக்கு gift அமிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என் மேலே அன்பு வச்சு இவ்வளோ மெசேஜ் எல்லாருமே பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பப்ளு கூட ஸ்நாக்ஸ் வாங்கிருந்தீங்க. இங்க பாருங்க. ஆமாம், ஸ்நாக்ஸ் இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ தனியாக தான் வரும். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு 31 முடிய போகிறது, இன்னும் 15 நிமிஷத்தில். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு. என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் மனமாத நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இந்த வீடியோ வருவது க்ளோரி ராகவன். பாய் பாய் சொல்லுங்கம்மா. பாய் பாய். அதுக்கு பின்னாடி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த துணி ஒரு ரூம் தான். இந்த ஒரு ரூம்ல தாங்க எல்லாமே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப